வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட், gluten ஃப்ரீ ரைஸ் பூரி. இன்றைக்கி உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறது அரிசி மாவு பூரி. இதை வந்து லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன்னு சொல்லலாம். இல்லைன்னா எப்போதுமே கோதுமை அலர்ஜி இருக்கிறவங்க, சீலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த கோதுமை அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போதும் பூரியெல்லாம் சாப்பிட்றது முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அரிசி மாவுலேயும் பூரி பண்ணலாம். ஆனால் பொதுவாக அரிசியில் வந்து gluten இல்லாததுனால எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற முதல் நாள் இருக்கிற சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வடிச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் வந்து நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்து கலந்துட்டு பூரியிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நம்ம உடம்புக்கும் நல்லதை செய்யும். எந்த விதமாகவும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த அரிசி மாவு பூரி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ சொல்கிறேன். மிகுந்த சாதம், பச்சரிசி சாதம் தேவைப்படும் அளவு, கழுவி உலர்த்திய அரிசி மாவு அதற்கு பிடிக்கும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். முதல் நாள் நம்ம மிச்சம் இருக்கிற சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணியை கொட்டாதீங்க. அதோட இந்த சாதத்தில் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டு கொஞ்சம் மோர் சேர்த்து உப்பு போட்டு குடித்தா அது ரொம்ப நம்மளுக்கு நல்லது. இந்த சாதத்தை வந்து அரிசி மாவு பூரி பண்ணுறதுக்கு நம்ம உபயோகிச்சிக்கலாம். இந்த ரொட்டியாகவும் பண்ணலாம், பூரியாகவும் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணி வடித்ததுக்கப்புறம் இருக்கிற இந்த சாதம் இதை வந்து சின்ன ஜாரில் மிக்சியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். முதல்ல இது லேசாக ஒரு தடவை ஏக்கிட்டு அதுக்கு அரிசி மாவு அதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசிஞ்சிருச்சு. இப்போ இதுலேயே அரிசி மாவு சேர்க்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு இருந்ததுனாக்கா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பிடிக்கும். நம்ம பார்த்து வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். விட்டு விட்டு ஏற்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா இது ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இதை கிண்ணத்தில் எடுக்கலாம். ரொட்டின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தளர இருக்கலாம். அரிசி மாவு ரொட்டியாக இருந்தால், அதே பூரிங்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பூரி நல்லா உப்பி வரும். இப்போ இந்த மாவோடு வந்து நம்ம பிசையறதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கலாம். பூசிட்டு கொஞ்சம் நல்லா பிசையணும். ரொம்ப தளர இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி மாவு நல்லா இதானதுக்கப்புறம் நம்மளுக்கு சின்னதாக வேணுமா சின்னதாக, இல்லைன்னா மீடியம் சைஸாக வேணால் மீடியம் சைஸாக அந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி ப்ரெஸ். இந்த சப்பாத்தி ப்ரெஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து சுலபமாக வந்து பூரி இட முடியுங்க. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி நான் சின்ன சைஸாக பண்ணிக்கிறதால சின்ன பிளாஸ்டிக் ஷீட் வச்சுருக்கேன். இப்படி எண்ணெய் பூசிக்கோங்க. இதுலேயும் எண்ணெய் பூசிக்கலாம். இதில் இந்த ஒரு உருண்டையை வச்சுட்டு இந்த எண்ணெய் பூசின பாகம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நம்ம கொஞ்சமாக இந்த எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து பூரி நல்லா பொங்கும். கொஞ்சமாக எண்ணெயில் வந்து விட்டு பார்க்கலாம். உடனே மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம பூரியை போடலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சலாக இருக்கிறப்ப தான் பூரி பொங்கும். நம்ம நாட்டை விட வேற்று நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்பெஷலி வந்து அமெரிக்கா போன்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து gluten அலர்ஜி மிக மிக அதிகம். அதாவது அதனால் வந்து கோதுமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சீலியாக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, க்ரோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பலவிதமான, அதாவது நம்மளுடைய உடல் இயக்க குறைபாடுகளில் பார்த்திங்கன்னா ஜீரண மண்டலத்தில் வர வியாதிகள் வந்து அங்கே மிக அதிகம். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து கோதுமை சாப்பிடக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து பால் சாப்பிடக்கூடாது, பால் சம்மந்தப்பட்ட எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து விதவிதமாக சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம அரிசி மாவு பூரி செஞ்சு கொடுத்தாக்க நம்ம வீட்டிலே சுலபமாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். இதுலேருந்து ரொட்டியும் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அதாவது பீட்சா முதல் கொண்டு மைதாவில் செஞ்ச பண்டங்கள், கோதுமை மாவில் செஞ்ச பண்டங்கள் எதுவுமே சாப்பிட முடியாது. ஈவன் உப்புமா கூட சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அரிசி மாவு சம்மந்தப்பட்ட எதை விட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து
இந்த மாதிரி வியாதி வந்தவங்களுக்கு வந்து எதுவுமே சாப்பிட முடியலங்கிற ஒரு குறையாக இருக்கிறப்போ பேரண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தகுந்த சைட் டிஷ் நீங்கள் வந்து நிறைய சைட் டிஷ்ஷஸ் இருக்குது. எந்த கிரேவி வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய எதுவுமே வந்து நம்ம அதில் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் gluten free rice flour பூரி. We have to mash the cooked rice and then add processed rice flour and with little salt. We can just put it in the mixie so that it both becomes together to a thick mass like a dough. If you want, you can add little more flour and then knead to a thick dough. Prepare small puris and deep fry. This is gluten free, and those who are having wheat allergy and celiac disease, like there are many diseases, those who cannot eat wheat, these type of puris, that is rice flour puri, rice flour rotis are ideal.